உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமன்னா, அவ வெளியில போயிருக்கும்போது தாமரைக்கு ஃபோன் பேசியிருக்கா. அந்த இச்சாதாரி போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிச்சா? நான் கூட ராணியாண்ட டாடிக்காரர் உன்னை தேட போறாரு, கோயிலுக்கு வந்த விஷயத்த அவருக்கு போனை பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எக்கா, அவனுக்கு நான் அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போனா திரும்ப வந்துருவேன்னு தெரியும். இல்லன்னா இந்நேரம் போன் பண்ணிருப்பானே. உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? உங்களை மட்டுமே நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ ராணி, அவளை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஆமா, ராணி ரூம்ல ஒரு மீன் தொட்டி இருக்குதா? ஆமா. அத கூட ஏதோ ஹீட்டியோ கிட்டியோ அந்த இனத்தை சேர்ந்த பொண்ணுதான் குத்துச்சுன்னு ராணி என்னாண்டா சொன்னா. அந்த தொட்டி கூட திடீர்னு மீசக்கார ரூம்ல இருந்துச்சு. அது எப்படி அங்க போச்சு தெரியலன்னு என்கிட்ட சொல்லி நின்றா. எக்ஸ்கியூஸ் மீ, இது எல்லாமே அவ தானே சொன்னா? நீங்க உங்க கண்ணால பாக்கலல? இல்ல, அதுக்காக அவ சொன்னது பொய்ன்னு ஆயிருமா? சித்தார்த், இவங்களுக்கு அவங்களுக்கு வந்த நோயை பத்தி தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும்ல, அது பத்தி நெட்ல எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ராணி அவளோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணிருக்கா. இல்லாதத இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அவகிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதானே, இல்லஸ்ட்ரல் டிஸார்டர். மா, ராணிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீங்க எல்லாம் பெரிய படிப்பு வேணா படிச்சிருக்கலாம், ஆனா சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாத்துனுக்குறேன். எங்க ஏரியாவோட மொத்த சனமும் வந்து நின்னா கூட தைரியமா எதிர்த்து நிப்பா. அப்படிப்பட்டவளை போய் மூளை குழம்பிச்சின்னு சொல்றியா? எப்படி சொல்ற நீயே? இல்லம்மா தாமரை, அவங்க ராணிய பத்தி தப்பா சொல்லல. ராணி மேல இருக்கிற அக்கறைனால தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே கண்ணால பார்த்தோமே. பெரியவரே, அந்த நேரத்துல ராணி கோயிலுக்கு போயிருந்தான்னு சொல்லிருங்கறல. ஓ அப்படியா? அவ கோயிலுக்கு போனத நீங்க பாத்தீங்களா? இல்ல அவ கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு போன் பண்ணாளா? இல்லவே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி மனநிலைமையில இருக்கவங்க எப்ப வேணா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க ஒருவேளை இங்க சண்டை போட்டுட்டு இருந்த கேப்ல திடீர்னு அவங்களுக்கு போன் பண்ணி ரொம்ப சாதாரணமா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சித்தார்த் கூட சண்டைன்னு நார்மலா பேசியிருக்கலாம். இதுக்கு பேரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்கள வேற மாதிரி பிரிச்சுக்கிட்டு பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி கூட நிறைய படங்கள் தமிழ்ல வந்திருக்கே. அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு ஏன் அடிக்கணும்? ஹாஸ்பிட்டல் ஏன் கலாட்டா பண்ணணும்? சித்தார்த்த அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அவரை ஏன் காயப்படுத்தணும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? படுத்த படுக்கையா இருக்கிற சித்தார்த்தோட அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு எதுக்கு போகணும்? அவளுக்கு தீவிரமான மனநோய் இருக்கு. என்னமா நீ யாரு இத பத்தில பேசுறதுக்கு? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? ஏய், சும்மா நிறுத்து. அவங்க யார் தெரியுமா? தமன்னாவோட ஃப்ரெண்டு, யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இது சம்பந்தமா எவ்வளவோ படிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்து இப்படி மரியாதை இல்லாம பேசுற? தமன்னா ஃப்ரெண்டுனா பெரிய கோம்பா? ஏன் ராணிய பத்தி பேசினா இந்த தாமரை நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டா, புரியுதா? அம்மா தாமரை, நீ ராணி மேல எவ்வளவு பாசமும் அன்பும் வச்சிருக்கியோ அதை விட ஒரு படி மேல அன்பு நாங்க வச்சிருக்கோம்மா. அது ராணிய நாங்க பக்கத்துல இருந்து பார்த்தனால்தான் இதெல்லாம் சொல்றோம். ஆமாங்கக்கா, அவங்க சொல்ற மாதிரியே அவ எப்ப என்ன பண்றான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க ராணியோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. சித்தார்த், இப்படியே விட்டா கூடி சீக்கிரம் அவளை அட்மிட் பண்ற மாதிரி சான்சஸ் வந்துரும். அதனால ராணிக்கு உடனடியா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்பா சித்தார்த், முதல்ல ராணி எங்க இருக்கான்னு தேடி பாருப்பா. ஆமா தாத்தா, நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன், நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்க. சரிடா, வரேன் தாத்தா. ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம் ராணிய எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ராணி நீங்க நினைக்கிற மாரி எந்த தப்பான முடிவை எடுக்க மாட்டா. அவ இதுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிற ஆளே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டதா அவ போயிருப்பா. ராணி சிங்கம் மாதிரி.
அடிச்சா திருப்பி அடிக்கவும் தெரியும், அன்பை காட்டினா உயிரை கொடுக்கவும் தெரியும். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பா அவ திரும்ப வருவா. வரும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவோட தான் வருவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ கண்டிப்பா திரும்பி வருவா. ஏங்க, ராணி மேல அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா அஞ்சல, ராணி எந்த அளவுக்கு தைரியமான பொண்ணுன்னு நமக்கும் தெரியும் தானே. ஆ, வேண்டிக்கோங்கம்மா, நல்லா வேண்டிக்கோங்க. ராணிக்கோசரம் இல்ல, அவளை இப்படி சுத்தல்ல விட நினைச்ச பயந்தாங்கோலிங்க மாதிரி மறைஞ்சு நின்னு அவளுக்கு பைத்தியக்காரி பட்டம் காட்ட நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கோசரம் வேண்டிக்கோங்க. ஏன்னா என் ராணி அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சாவு மணி அடிக்காம விடமாட்டா. இன்னும் சொல்ல போனா அவ வயித்துக்குள்ளார பாப்பா இருக்கிறதுனால தான் அமைதியா இருந்துனுக்குறா. இல்லன்னு வச்சுக்கோங்க, ராணியோட ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும். அவ 10 சிங்கத்துக்கு சமம். இருந்த இடம் தெரியாம ஆக்கிப்புடுவா. தமன்னா, தாமரை இங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம ராணிக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏய், அந்த ராணில என் வாள்ல ஒட்டி இருக்கிற தூசுக்கு சமம். யாரு யாரு இருந்த இடம் தெரியாம ஆக்குறாங்கன்னு பாக்குறேன்டி. வாங்க வாங்க. சரி, நான் பூஜை ரூம்ல இருக்கேன். இப்ப என்ன பண்றது? அப்பா சித்தார்த், தாமரை சொல்ற மாதிரி நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. அண்ணா இங்கதாண்ணா, நிறுத்திக்கோங்க. என்னம்மா இது காலி இடம் இருக்குது? இங்க வீடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. இது பழைய மயிலாப்பூர், பாதி பேர் காலி பண்ணி போயிட்டாங்கம்மா. இதுல எப்படி நீ கேட்ட விலாசத்தை விசாரிக்க போற? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து. ஓகேம்மா, போயிட்டு வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.